கூலி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 நெல்சன் அவர்களால் எடுக்கப்பட்டு வருது. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், பாலையா, சுராஜ் வெஞ்சமுடு, எஸ்ஜே சூர்யா, தமன்னா, யோகி பாபு, ரெடின் ஸ்கின்ஸ்லி, சுனில் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 80% ஷூட்டிங் முடிவடைஞ்ச நிலையில் தற்போது தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்திட்டு இருக்காரு நெல்சன். தொடர் பிரேக்குக்கு அப்புறமா மீண்டும் ரஜினி இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்காரு. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது துவண்டு போயிருந்த ரஜினிகாந்துக்கு ஊக்க மருந்து கொடுத்த மாதிரி இருந்தது ஜெயிலர் படம். அவரை வெற்றி பாதைக்கு திரும்பி வந்த படம்னா அது ஜெயிலர் படம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி என்றைக்கும் ஜெயிக்கிற குதிரை அப்படின்றத நிரூபிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த கூட்டணி இணைஞ்சு இப்போ ஜெயிலர் 2 படம் எடுக்கப்பட்டு வருது. கூலி படமே 1000 கோடி கலெக்ஷனை ஈட்டும் என்று சொல்லப்பட்டது. லோகேஷை நம்பி கடைசியில் அது பெரும் ஏமாற்றத்தை மட்டும்தான் ரசிகர்களுக்கு கொடுத்தது. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டும் என சொல்லப்படுது. அதற்கு காரணம் இந்த படத்துடைய கேஸ்ட் அந்த மாதிரி. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்துடைய முதல் பாகத்துடைய ஆடியோ லான்ச்சில் மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருந்தாங்க. அதில் ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை எவ்வளோ பெரிய பேசும் பொருளாக மாறினது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சை திட்டமிட்டிருக்காங்களாம் சன் பிக்சர்ஸ். கண்டிப்பாக ரஜினி இந்த தடவை என்ன பேச போகிறாரு, நெல்சன் என்ன பேச போகிறாரு, ஒருவேளை கூலி ஆடியோ லான்ச்சில் எல்லாரையும் வச்சு செஞ்ச மாதிரி ரஜினி இந்த ஆடியோ லான்ச்லேயும் நெல்சனை வச்சு செஞ்சிருவாரோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகமும் இருந்திருக்கு. மேலும் இந்த படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகிறதுனால ஆடியோ லான்ச்சை பொங்கலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதனால் கண்டிப்பாக ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக இருக்கும். மேலும் இந்த படம் ரஜினிகாந்தோட கெரியர்லேயே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும் எனவும், அதாவது இளமையான ரஜினிகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலமாக இந்த படத்தில் காமிக்க போகிறாங்க. கூலி படத்தில் ஜஸ்ட் ஒரு சின்ன சீன்ஸை காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் பெரிதும் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் என நெல்சன் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.